வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் பிராமண சமூகத்தில் நடைபெறும் திருமணத்தில் நடைபெறும் சில முக்கியமான சம்பிரதாயங்களை பற்றியும் அவை எதற்காக நடக்குது அப்படிங்கிற விளக்கத்தை பற்றியும் அப்படி நடந்த ஒரு கல்யாணத்தை பற்றியும் பார்க்கலாங்க. அடுத்தடுத்து ஒரு 2-3 வீடியோ வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு மிஸ்டர் சங்கர் நாராயணன் அண்ட் மிஸ்ஸஸ் மகாலட்சுமி சங்கர், அவங்களோட பொண்ணு டாக்டர் சஹானா, அவங்க மேரேஜுக்கு முன்னாடி நடந்த முகூர்த்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் மற்றும் சுமங்கலி பிரார்த்தனை, இந்த 2 ஃபங்க்ஷனை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சாமிக்கும் வீட்டு பெரியவங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்க. பந்தக்கால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை விநாயகருக்கு பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பந்தக்கால் போடுவோம். அதுதான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள். प्रभो गणपते 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 मे शांत सीत सौभाग्यम यावयं तंदरुल सद्गुरुनी प्रभो गणपते 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 वाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि. முகூர்த்தக்கால் எப்போ நடுவோன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை கோவில் திருவிழா நடக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடியோ இந்த முகூர்த்தக்கால் நம்ம போடுவோங்க. இது எதனால் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகூர்த்தக்கால் நட்டாச்சுன்னா அந்த மங்களகரமான நிகழ்வு, அதாவது திருமணமோ இல்லை கோவில் திருவிழாவோ உறுதியாயிருச்சு, அதற்கான வேலைகள்லாம் தொடங்கிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்கிறதுக்காகவும், நடைபெறவிருக்கும் சுப காரியங்கள் எவ்வித தடங்களுமின்றி சுமூகமாக வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் இதை பூஜை பண்ணி இந்த முகூர்த்தக்காலை நம்ம நடுறோம். வேண்டாம் வேண்டாம், நான் நினைக்க வச்சு. ஆமாம் முருகன் 3 பேருமே ஒன்றுக்கு போ. 5 பேர் வாங்க. அதுக்கப்புறம் அக்ஷய போடணும். கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. ஆமாம், கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் விடும். தீபாராதனை கட்டணும். कमला सती मुख कमल कमल हित कमल प्रिय कमली कमला
வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே கல்யாண வைபோகமே பிரதிக்ரஹம் பிரணாத்ஸ சர்வாசைத தேவதா பிரீதா அபீஷ்டா. அடுத்ததாக சுமங்கலி பிரார்த்தனை. அதாவது சுமங்கலி பிரார்த்தனையில் என்ன பண்ணுவோன்னா, சாமிக்கிட்ட கல்யாண பொண்ணுக்கு வாங்கி வச்சுருக்கிற கூரை புடவை, அப்புறம் வந்து மாங்கல்யம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி 5 சுமங்கலிகள் இல்லை அதுக்கு மேலே ஒத்தப்படல் எத்தனை வேணும் கூப்பிடலாம் அவங்க. அப்புறம் கன்னியா பொண்கள்னு சொல்லுவாங்க, சிறு குழந்தைகள் அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். இதன் மூலம் நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த மூத்த சுமங்கலி பெண்களும் மற்றும் கன்னியா பொண்களோட அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக நம்பப்படுது. ஊஞ்சலாடினாள் லக்ஷ்மி ஊஞ்சலாடினாள், ஊஞ்சலாடினாள் லக்ஷ்மி ஊஞ்சலாடினாள். அலைக்கடலின் கரை தனிலே அஷ்டலக்ஷ்மி திருருவாய், அலைக்கடலின் கரை தனிலே அஷ்டலக்ஷ்மி திருருவாய். மகாவிஷ்ணு சகிதமாக மகாலக்ஷ்மியாக இங்கு, மகாவிஷ்ணு சகிதமாக மகாலக்ஷ்மியாக இங்கு ஊஞ்சலாடினாள் லக்ஷ்மி ஊஞ்சலாடினாள். வாங்க எல்லாரும் வாங்க, வாங்க எல்லாரும் வாங்க, வாங்க எல்லாரும் வாங்க. இங்க நின்று வாங்க 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 வாங்க. சாப்பிட்ட அப்புறம் அவங்களுக்கு நலங்கெல்லாம் வச்சு விட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்படி நலங்கு வைக்கிறப்ப ஒரு குழந்தையோடது ஒரு காமெடியாக இருந்துச்சுங்க பாருங்கள். மிடுக்கியா இருக்கு அது சும்மாச்சு நம்ம பண்ண அர்ச்சனா ஆண்டி பண்ணல உனக்கு முன்னாடி பின்னாடி சும்மா இது பண்ணு. இது யூஸ் பண்ணு.
அப்பதான் எல்லாம் கிடைக்கும். இதுல மூல கிடையாது. நான் எடுத்துக்கிறேன். ஆமா நான் எடுத்துக்கிறேன். அப்பதான் எடுத்துக்கிட்டேன் நானு. இனியாக்கு கொடுத்துடலாம் இல்லாட்டா. ஓகேவா? அப்பனா காலை காட்டணும். காலை காட்டப்பனா காலை காமிச்சாதான் கிடைக்கும். பாரு இனியா காமிக்கிறால, இனியாக்கு சூப்பரா கிடைக்க போகுது. இங்கப்பா ஃப்ரண்ட் நீ காட்டல எனக்கு கிடையாது. நெயில் பாலிஷ் எல்லாம் கிடைக்கும். ஓகே அப்புறம் ஸ்டார் கிடைக்கும். வாவ் எத்தனை ஸ்டார் உனக்கு? 5 ஸ்டார். எவ்வளவு ஸ்டார் வேணும்? 5 ஸ்டார். 5 ஸ்டார். எனக்கு ஒரு ஸ்டார் தருவியா? எனக்கு ஒரு ஸ்டார். நோ கிடையாது. பாவம் நீ ஒன்னு கொடுத்து மாமிக்கு தருவியா? லட்சுமி மாமிக்கு. இந்த கப்பா அம்மா எனக்கு பிரைப் வந்து தண்ணி. நல்லாடா. சூப்பர். வெரி குட். மூவ் பண்ணிட்டே வா. ஒருத்தருக்கு ஆனதும் டிஸ்கவுண்ட். எல்லாருக்கும் கொடுக்கறா. சோ சுத்தி நமஸ்காரம் பண்ணணும். நல்லா இருக்கா? சரி தேங்க்யூ. சூப்பரா இருக்கா? தேங்க்யூ மா. சரி தேங்க்ஸ் மா. அக்கா புஷ்ல வச்சுக்கோ. எல்லாமே பண்ணலாம். மூடு அது இனியா பார்த்துட்டு குஷி ஆயிட்டா. அக்கா போட்டத gift. ஆமா எனக்கு இப்ப அந்த புது வளையல் புது மாலை எல்லாம் வருமே. அங்க வேண்டாம். அங்க வேண்டாமா? ஓகே கவர்ல போட்டுக்கோங்க. கட்டிங் வாங்கோ. யாரு நானா? நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படியே வச்சிருங்க. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா தோணி இருக்காங்க. அம்மா ஆமா அங்க புடிச்சுக்க வேண்டாமா? நீ எப்போதுக்கு அக்கா பக்கத்துல இருக்கோ. அப்படி வெளிய அப்படி வந்து பிடிச்சுக்கிறியா? இதுனியா ஸ்லோவா அல எடுங்க. ஓகேவா? நீ விழுந்துட மாட்டே. இப்படியே வச்சுக்கோ. பாருங்க வச்சன்றங்க. இது இருக்கு. தமிழினியா வாங்க. எல்லாரும் தமிழினியா வாங்க. இறங்கி இங்க வாங்க. ஆட்டிட்டு வாங்க. ஏதோ தலையில அப்பா உடதுல வைக்கணும். அது அப்புறம் இந்த யாழினி எந்திரிங்க. எந்திரிச்சு வந்து இது என்னோடது இருக்கு. எந்திரிச்சு வணக்கம். இந்த தட்டுல இருந்து இதை எடுத்துக்கோப்பா. இல்ல பிளேட்டோட எடுத்து கவர்ல போடு. அப்புறம் கவர்ல போட்டு பிளேட்டை வைங்க. கீழே இருக்கு. பிளேட்டோட எடுத்து இந்த தண்ணி கண்ணா உட்காச்சி. ஏய் எச்செல்லாம் போட்டுறாங்க. எல்லாரும் போய் குடிச்சு இனியா தண்ணி காப்பி அக்கா அப்புறம் அமைதியா இருக்கா. எனக்கா? மூணு சுக்கா. அழகா இருக்கு. ஆமா உனக்கும் இருக்கு மெஹந்தி. இனியா பாப்பாக்கும் இருக்கு மெஹந்தி. மாலை இருக்கு, ஸ்டிக்கர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது வெத்தல. ஆமா நல்லது சாப்பிடுறது. நீ கட்டி வரல. சரி வெச்சு போட்டுக்கிறியா? அடுத்து நீயும் அப்படி நின்னுக்கிறல. ரெண்டு பேரும் ஒரே நமஸ்காரமா பண்ணு. அப்படி வந்துட்டு நீ முதல்ல பண்ணிடு. நானும் அப்புறம் குழந்தைகளையும் நிக்க வைக்கும். குழந்தைகளையும் நிக்க வைக்கும். இங்க வாங்க ரெண்டு பேரும் நில்லுங்க. உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அம்மா இங்க வா. அச்சதை விட்டு கொடுத்தேன். இன்னொரு gift இருக்கு. gift வச்சுக்கணும். இத வச்சு நின்னு இந்த அச்சதை வச்சுக்கோங்க.
ஆனால் இது அம்மா ரெடி. நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா முதல்ல அவங்க இவ்வளவு வருஷம் வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அதை வச்சுக்கோ தடங்கள் வந்து முடிஞ்சிருக்கு. மாமியார் அந்த மாதிரி பண்ணிட்டு நீ உட்காச்சி அப்படியே உட்காந்து அவன் பிள்ளைக்கு போன சரியா தொடங்கி இதான் ஒரு கவர். அப்படியே வச்சுக்கோ கெட்டியா வச்சுக்கோ கிடையாதுங்கிறத அது தொடங்கி அவனோட தொடங்கி ஒரு வருஷத்துல ஓடி போயிட்டு பண்ணக்கூடாது அவர் அப்படி பண்ணினாரு அப்படி பண்ணணும் எங்க அக்கா அடுத்து கல்யாண வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பண்ண